குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் 12 NIOS சாப்டர் 3 கிங்டம் பிளான்டே அனிமாலியா அதோட லெக்சர் நம்பர் 3 வந்து பார்க்க போறோம். ஸோ போன கிளாஸ்ல வந்து நம்ம பிரையோஃபைட்ஸ் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்து கம்ப்ளீட் பண்ணோம். இந்த கிளாஸ்ல வந்து பிரையோஃபைட்டோட இன்ட்ரோடக்ஷன் நான் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்துட்டு அதோட ரெண்டு ஃபேஸ் இருக்கு, கேமிட்டோஃபைட்டிக் அதுக்கப்புறமா சாப்ரோஃபைட்டிக் ஃபேஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு ஒரு பிரையோஃபைட்ல இருந்து இன்னொரு பிரையோஃபைட் வந்து எப்படி வந்து க்ரோ ஆகுது உருவாகுதுன்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டா ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அதோட அப்புறமா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரெண்டுமே பார்க்கலாம். ஸோ பிரையோஃபைட்ஸ் வந்து காமனா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நான் இதை மட்டும் சொல்றேன். பிரையோஃபைட்ஸ் வந்து பிளான்ட் கிங்டம்லயே அதை வந்து ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, தே ஆர் கால்ட் அஸ் தி ஆம்பிபியன்ஸ் ஆஃப் தி பிளான்ட் கிங்டம். எதுக்கு வந்து இதை வந்து பிளான்ட் கிங்டம் ஆம்பிபியன்னா வந்து ஏதாவது ஒரு அனிமல், ஏதாவது ஒரு ஆர்கானிசம் வந்து ஆம்பிபியன் கூப்பிட்டா ஏன் வந்து அது ஆம்பிபியன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இட் லிவ்ஸ் இன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர். ஸோ டெரஸ்ட்ரியல் அக்வாட்டிக், இது வந்து தண்ணிலையும் வாழ முடியும், அதுக்கப்புறமா வந்து சாயில் லேண்ட்லயும் வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் தே கேன் லிவ் இன் சாயில். ஏன் வந்து இதுக்கு ஓகே சாயில் இது லிவ் ஆகுது, ஏன் வாட்டர் இதுக்கு தேவைப்படுதுன்னா அதோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து அது கம்ப்ளீட் பண்றதுக்காக அதுக்கு வந்து வாட்டர் வந்து தேவைப்படுது. ஸோ ஓகேங்களா. ஸோ ஏன் வந்து இதை வை இப்போ வந்து கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து கேட்கலாம், ஏன் வந்து சாயில் போத் வாட்டர்ல லிவ் பண்ணுதுன்னா, சாயில்ல வந்து இது வந்து லிவ் ஆகும், இதோட growth எல்லாமே இருக்கும். வாட்டர்ல வந்து இதோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த பிரையோஃபைட்ஸ் அதோட பாடி, அதோட மொத்த ஸ்ட்ரக்சரும் வந்து இஸ் மோர் டிஃபரன்ஷியேட்டட் தேன் தட் ஆஃப் ஆல்கே. ஸோ ஃபர்ஸ்ட் பிளான்ட் கிங்டம்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல்கே வரும், நெக்ஸ்ட் வந்து பிரையோஃபைட்ஸ் தான் வரும். ஓகேங்களா. ஸோ ஆல்கே விட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் பிரையோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து நானே கொடுக்குற ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா. இது புக் பாயிண்ட்ஸ்லாம் வந்து இல்லை. ஸோ இதுல வந்து ஒரு தேலஸ் மாதிரி, இது வந்து ஒரு தேலஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது தேலஸ் மாதிரி இருக்கும். அப்புறமா ரொம்ப ப்ராஸ்ட்ரேட்டடா இருக்கும், எரெக்டா இருக்கும். ஸோ நீளமா இருக்கும். ஸோ தேலஸ் மாதிரி இருக்கும், எரெக்டா இருக்கும். இது வந்து சப்ஸ்ட்ரேட்டம்னா எங்க அது வாழ போகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் அது ராக்ல இருந்தா அது ராக் அதோட சப்ஸ்ட்ரேட்டம் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சாயில்ல இருந்தா அது வந்து சாயில் சப்ஸ்ட்ரேட்டம் ஆயிடும். எங்க அது இருக்கோ அதுதான் வந்து சப்ஸ்ட்ரேட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த பொருள்ல வந்து அது அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இந்த சப்ஸ்ட்ரேட்டம்ல வந்து எதாவது அட்டாச் ஆகுதுன்னா, ஒரு பிளான்ட்னா அதுக்கு வந்து ரூட்ஸ் வேணும் அந்த சாயில்ல வந்து அட்டாச் ஆகிறதுக்காக. அதுவே வந்து இந்த பிரையோஃபைட்க்கு என்ன அட்டாச்மெண்ட் வந்து கொடுக்குது, எது வந்து அட்டாச்மெண்ட் கொடுக்குதுன்னா யூனிசெல்லுலார் இல்லைன்னா வந்து மல்டி செல்லுலார் ரைசாய்ட்ஸ். ஸோ நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம் ரைசாய்ட்ஸ்னா என்னதுன்னு. ஸோ ரைசாய்ட்ஸ்னா வந்து ரூட் மாதிரி. இது வந்து சாயில் ஆங்கரேஜ்க்காக வந்து யூஸ் ஆகுது. ஸோ பாடியில ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், அப்புறமா ட்ரூ லீஃப் இருக்காது. ஆனா வந்து ரைசாய்ட்ஸ் ஃபால்ஸ் ரூட்ஸ் வந்து இருக்கும். இதோட மெயின் பிளான்ட் பாடி பாத்தீங்கன்னா ஹாப்ளாய்டா இருக்கும். ஸோ வெறும் வந்து என் தான் இருக்கும். ஹாப்ளாய்ட்னா என் அப்படின்னு சொல்லுவாங்க, டிப்ளாய்ட்னா 2n அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் குரோமோசோம். ஓகேங்களா. ஸோ இதோட ஹாப்ளாய்டு எப்படி இருக்கும், என் தான் இருக்கும். இதோட மெயின் பிளான்ட் பாடி வந்து என் இருக்கும், ஹாப்ளாய்டு இருக்கும். இந்த மெயின் பிளான்ட் பாடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கேமிட்டோஃபைட். என்னது, கேமிட்டோஃபைட். ஸோ நான் வந்து உங்களுக்கு அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். கேமிட்டோஃபைட். ஸோ இதோட மெயின் பிளான்ட் பாடி என்னது, கேமிட்டோஃபைட். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் சொன்னா, ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம். ஏன்னா இதோட லைஃப் சைக்கிள் மெயினா வாட்டர்ல என்ன அதோட பர்பஸ் இருக்கு, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன். அப்போதான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. இஃப் யூ ஹேவ் புக் யூ கேன் மார்க் இட். புக் இல்லைன்னா நீங்களும் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ என்ன சொன்னா இதோட மெயின் பிளான் பாடி ஹாப்ளாய்டா இருக்கும், என் இருக்கும். இங்க வந்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு சொல்லி. ஓகே, கீழே வந்து டேபிள்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் பிளான் பாடினது கேமிட்டோஃபைட். கேமிட்டோஃபைட் வந்து ஹாப்ளாய்டா இருக்கும். இந்த கேமிட்டோஃபைட்குள்ள கேமீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கேமிட்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ல பாத்தீங்கன்னா, மேமல்ஸ்ல பாத்தீங்கன்னா கேமிட்ஸ் என்னது, ஸ்பெர்ம் அப்புறமா ஓவம்.
ஓகேங்களா? மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட். ஸோ இந்த மாரி பிளான்ட்ஸ்ல வந்து என்ன இதோட கேமெட்ஸ் எங்க ப்ரொடியூஸ் ஆகும்னா, இந்த கேமெட்டோஃபைட். ஸோ கேமெட்டோஃபைட்குள்ள என்ன இருக்கும்? கேமெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ பிரையோஃபைட்ல இருக்கிற செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து மல்டி செல்லுலாரா இருக்கும். எப்படி? மல்டி செல்லுலார் செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ இதோ இங்க பாருங்க. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. த மேல் செக்ஸ் ஆர்கன் ஆர் ஆர்த்ரீடியா. அப்புறமா அந்த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ஆர்கிகோனியா. ஸோ ஆர்3 ஆ ஆ ஆந்த்ரீடியா அப்புறமா வந்து ஆர்கிகோனியா. ஸோ ரொம்ப கிளியரா மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எல்லோ கலர்ல மார்க் பண்ணது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கிரீன் கலர்ல மார்க் பண்றது வந்து நீங்க வந்து படிக்கலாம் அந்த மாரி. மேல் செக்ஸ் ஆர்கன் பேர் என்னது? ஆந்த்ரீடியா. ஆனா அ யூ நார்மலா பார்த்தீங்கன்னா, செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து இதுல எப்படி இருக்கும்? மல்டி செல்லுலாரா இருக்கும். என்னது? இந்த பாயிண்ட் இங்க இல்ல. மல்டி செல்லுலார் செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இருக்கும். இந்த செக்ஸ் ஆர்கன்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து மேல் செக்ஸ் ஆர்கன், இன்னொன்னு வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். மேல் செக்ஸ் ஆர்கனோட நேம் என்னதுன்னா, ஆந்த்ரீடியம். ஆந்த்ரீடியா இல்லன்னா ஆந்த்ரீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் அது இதுன்னா இந்த மேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணினா ஆந்த்ரசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணுனது பைஃபிளாஜெல்லேட் ஆந்த்ரசாய்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த வேர்ட் எங்கேயாவது இருக்கு? ஆந்த்ரசாய்ட்ஸ். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஆந்த்ரசாய்டு இல்லையா? அவுட் ஆஃப் தி புக்ஸ் சொல்லி தரேனா? ஓகே. ஸோ இதுல வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுனா ஆந்த்ரசாய்ட். டைப் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஆந்த்ரசாய்டு இல்ல. ஓகே. ஸோ என் வாய்ஸ் கிளியரா இல்லையா யாருக்காவது? எஸ், கேக்குது மேம். இல்ல மேம், நல்லா கேக்குது. கிளியரா தானே இருக்கு. ஓகே. ஸோ இதுல டைப்பிங் ஆப்ஷன் இருக்கா? ஓகே. ஸோ நம்ம வந்து எழுதிக்கலாம். என்னது? ஆந்த்ரோசாய்ட்ஸ். இந்த வேர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட். ஸோ இது கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாமா நம்ம? தெரியுதா? ஆந்த்ரசாய்ட்ஸ் அந்த வேர்ட் தெரியுதா? ஸோ ஆந்த்ரீடியா வந்து இந்த செக்ஸ் ஆர்கன். அதுல வந்து ஆந்த்ரோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பைஃபிளாஜெல்லேட் ஆந்த்ரோசாய்ட்ஸ் வந்து இதுல வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனுக்கு வந்து போலாம். ஸோ ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் பாத்தீங்கன்னா வந்து ஆர்கிகோனியா. என்னது? ஆர்கிகோனியா இல்லைன்னா ஆர்கிகோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் எப்படி இருக்கும்னா ஃபிளாஸ்க் ஷேப்டா இருக்கும். அப்புறமா சிங்கிள் எக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். என்னது இங்க கொடுத்துருக்காங்களா? The gametes are produced in a sex organ, male and female gamete. Okay, so வந்து கொடுக்கல. So நம்ம வந்து மெயின் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபீமேலுக்கு வந்து நான் இங்க எழுதுறேன். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் பேர் என்ன சொன்னாங்க? ஆர்கிகோனியம் சொன்னாங்க. இது என்னது? ஃபிளாஸ்க் மாதிரி இருக்கும். ஃபிளாஸ்க் ஷேப்டு அண்ட் ஒரே ஒரு எக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சிங்கிள் எக் இஸ் ப்ரொடியூஸ்ட். வந்து நம்ம ஸோ இங்க வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஸ்மால் ஆகிற மாதிரி இருந்தால் ஓகே.
4 so anthra single egg வந்து produce புரிஞ்சுச்சா? இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சோ, பிரையோஃபைட்ஸ்ல நான் ஃபுல்லா நம்ம செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்கலாம். சோ, மெயின் பிளான்ட் பாடி வந்து ஹாப்ளாய்டா இருக்கும். அந்த அந்த அதோட பேர் என்னதுன்னா கேமிட்டோஃபைட். கேமிட்டோஃபைட்குள்ள கேமீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுல வந்து 2 செக்ஸ் ஆர்கன் இருக்கும். மேல் செக்ஸ் ஆர்கன், அப்புறமா ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். மேல் செக்ஸ் ஆர்கனோட பேர் என்னது? ஆந்த்ரிடியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனோட பேர் வந்து ஆர்கிகோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் செக்ஸ் ஆர்கன் எப்படி இருக்கும்னா, மேல் செக்ஸ் ஆர்கனுக்குள்ள வந்து ஆந்த்ரோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பைஃபிளாஜெல்லேட் ஆந்த்ரோசாய்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ல என்ன ஆகும்னா ஒரே ஒரு சிங்கிள் எக் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ் வந்து இந்த பிரையோஃபைட்ஸ் என்ன பண்ணும்னா வாட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ணிடும். ஓகேங்களா? சோ வாட்டர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா வேர் தே கம் இன் கான்டாக்ட் வித் ஆர்கிகோனியம். சோ ஆர்கிகோனியம் கிட்ட கான்டாக்ட் வந்து வரும். சோ வாட்டர் இருக்கு. வாட்டர்ல வந்து இந்த பிரையோஃபைட்ஸ் ஆந்த்ரோசாய்ட்ஸை ரிலீஸ் பண்ணிடும். ஓகேங்களா? சோ எப்போ வந்து அந்த ஆர்கிகோனியம் வந்து பாக்குதோ, இந்த ஆந்த்ரோசாய்டு என்ன ஆகும்னா அந்த ஆர்கிகோனியம்குள்ள போயிட்டு அதோட எக்கோட ஃபியூஸ் ஆகும். சோ ஆந்த்ரோசாய்ட்ஸ் ஃபியூசஸ் வித் ஆர்கிகோனியம். இந்த ஆந்த்ரோசாய்டும் ஆர்கிகோனியமும் ரெண்டுமே ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறமா என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ஜைகோட் இஸ் ப்ரொடியூஸ்டு. ஓகேங்களா? அப்புறமா என்ன ஆகும்னா இந்த ஜைகோட் வந்து இம்மீடியட் மியோசிஸ் வந்து இம்மீடியட்டா வந்து அண்டர்கோ பண்ணாது. சோ இம்மீடியட்டா பண்ணாம ஒரு பிளான்ட் பாடிய மல்டி செல்லுலார் பாடி வந்து உருவாக்கும். அது பேர் தான் ஸ்போரோஃபைட். என்னது? ஸ்போரோஃபைட். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஓகேங்களா? சோ மேல் செக்ஸ் ஆர்கன் ஆந்த்ரிடியம், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆர்கிகோனியம். மேல் செக்ஸ் ஆர்கனுக்குள்ள ஆந்த்ரோசாய்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அத வந்து வச்சுக்கும். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனுக்குள்ள வந்து ஒரு சிங்கிள் எக் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கும். இப்போ இது என்ன ஆகும்னா அப்படியே வாட்டர் கிட்ட வந்து இந்த ஆந்த்ரோசாய்ட்ஸை ரிலீஸ் பண்ணி விட்டுரும். சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஆந்த்ரோசாய்டு வந்து தண்ணியில வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா சிங்கிள் எக் வந்து எங்க பாக்குதோ ஆர்கிகோனியம் பார்த்த உடனே என்ன பண்ணும்னா இது எல்லாமே வாட்டர்ல தான் நடக்குது. ஓகேங்களா? சோ இந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ் வந்து அந்த சிங்கிள் எக் பார்த்தோனே அது ரெண்டுமே ஃபியூஸ் ஆயிடும். ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன ஆகும்? ஜைகோட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த ஜைகோட் வந்து ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா இது வந்து அப்படியே நிக்கும். மியாசிஸ் வந்து அண்டர்கோ பண்ணாது. ஓகேங்களா? அப்படியே வந்து ஒரு ஷாக்ல வந்து நிக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா அந்த மியாசிஸ் வந்து இம்மீடியட்டா வந்து அண்டர்கோ பண்ணாம ஒரு மல்டி செல்லுலார் பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது என்னது? ஸ்போரோஃபைட். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? ரொம்ப எஸ் ரொம்ப ஈஸியானது. இந்த ஸ்போரோஃபைட் என்ன ஆகும்னா, இந்த கேமெட்டோஃபைட்குள்ள வந்து அட்டாச் ஆயிட்டு இருக்கும். என்னது? தே ரிமைன் அட்டாச்டு டு தி கேமெட்டோஃபைட் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் இட் ஃபார் ஃபுட் அண்ட் மினரல்ஸ். ஸோ கேமெட்டோஃபைட் கூட வந்து இந்த ஸ்போரோஃபைட் வந்து கேமெட்டோஃபைட் கூட அட்டாச் பண்ணிட்டு என்ன ஆகும்னா, எனக்கு ஃபுட்டும் மினரல்ஸும் வந்து குடுங்க அப்படின்னு சொல்லி வந்து அது டிபெண்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஃபுட் அண்ட் மினரல்ஸ். The sporogenous tissue in the sporophyte undergo meiosis to produce haploid cells. So இந்த ஸ்போரோஃபைட் ஒரு பேக் மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்போரோஃபைட்குள்ள வந்து ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ இருக்கும். ஸோ எல்லா பிளான்ட் பாடியிலயும் வந்து டிஷ்யூ இருக்கும். எல்லா லிவிங் ஆர்கானிசம் டிஷ்யூ, செல்ஸ், ஆர்கன்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்போரோஃபைட்குள்ள வந்து ஒரு சில டிஷ்யூ இருக்கும். ஸ்போரோஃபைட்குள்ள ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ இருக்கும். அவ்வளவுதான். இந்த டிஷ்யூ என்ன பண்ணும்னா மியோசிஸ் வந்து அண்டர்கோ. ஸோ மியோசிஸ், மைட்டோசிஸ் வந்து நீங்க டீடைலா வேற சாப்டர்ல படிப்பீங்க. இப்போதைக்கு வந்து டிவிஷன் வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. மியோசிஸ் வந்து டிவைட் ஆகும். செல் வந்து டிவைட் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ என்ன ஆகும்? அதுல மியோசிஸ் அண்டர்கோ பண்ணி ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ் வந்து உருவாக்கிக்கும். என்னது? ஹாப்ளாய்டா, டிப்ளாய்டா அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ என்ன ஆகும்னா மியோசிஸ் அண்டர்கோ பண்ணிட்டு ஹாப்ளாய்டு வந்து ஸ்போர்ஸ் வந்து உருவாக்கும். இந்த ஸ்போர்ஸ் என்ன ஆகும்னா தே ஆன் டிஸ்பர்சல் ஜெர்மினேட் டு கிவ் ரைஸ் டு கேமெட்டோஃபைட். சோ பாருங்க இப்போ இந்த ஸ்போர்ஸ் என்ன ஆகும்? மறுபடியும் வந்து கேமெட்டோஃபைட்டா வந்து ஜெர்மினேட் பண்ணும். இப்போ எப்படி வந்து சாயில்ல வந்து ஒரு சீட வந்து நம்ம அத விதைச்சிட்டோம்னா ஃபீல்டிங் எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா
இந்த சாயிலுக்குள்ள வந்து அத வந்து புதைச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும்? அது ஒரு ஜெர்மினேட் ஆயிட்டு ஒரு பெரிய பிளான்ட்டா, ட்ரீயா வந்து உருவாகும்ல. அந்த மாரி இந்த ஸ்போர்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் டிஸ்பர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, புது புது கேமெட்டோஃபைட்டா உருவாகும். ஸோ அப்படியே பாருங்க ஒரு சைக்கிள் மாரி போதுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டு கேமெட்டோஃபைட்லருந்து அ கேமெட்டோஃபைட் இருக்கு. அது கேமெட்டோஃபைட் ஹாப்ளாய்டா இருக்கு. இதுக்கப்புறமா என்ன ஆகுது? இது செக்ஸ் ஆர்கன் இருக்கு. செக்ஸ் ஆர்கன் ஆந்த்ரிடியம், ஆர்கிகோனியம் 2 டைப்ஸ் இருக்கு. ஆந்த்ரிடியம்ல வந்து ஆந்த்ரசாய்ட்ஸ் வந்து புரொடியூஸ் ஆகுது. ஆர்கிகோனியம்ல ஒரு சிங்கிள் எக் புரொடியூஸ் ஆகுது. இது 2மே வாட்டர்ல மீட் பண்ணதுக்கு அப்புறமா ஜைகோட்டா ஃபார்ம் ஆகுது. ஜைகோட்டா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்? அ இது இது வந்து ஒரு ஸ்போரோஃபைட் மல்டிசெல்லுலார் பாடி உருவாக்கிக்கும். இந்த 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 ஸ்போரோஃபைட்குள்ள சில ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ இருக்கு. இந்த ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ என்ன பண்ணும்னா, ஸ்போர்ஸ் வந்து உருவாக்கும். இந்த ஸ்போர்ஸ் உருவானதுக்கு அப்புறமா டிஸ்பர்ஸ் ஆயி ஜெர்மினேட் ஆயி மறுபடியும் கேமெட்டோஃபைட் ஆகுது. ஸோ சைக்கிள் மாரி வருதுல்ல. ஸோ இதோட லைஃப் சைக்கிள் எல்லாமே டீட்டெயில்டா வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுச்சா? எஸ் மேம். ஸோ ஏன் வந்து இத வந்து கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் அப்புறமா வந்து அ ஏன் இத வந்து கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் அப்புறமா ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் சொல்றாங்கன்னா, இது 2 ஃபேஸ் இருக்கு. கரெக்ட்டா? கேமெட்டோஃபைட் ஃபர்ஸ்ட் உருவாகுது. அதுக்கப்புறமா ஸ்போரோஃபைட் உருவாகுது. கேமெட்டோஃபைட்குள்ள என்ன ஆகும்னா, கேமீட் ப்ரொடியூசிங் ஃபேஸ் ஆஃப் லைஃப். ஸோ என்னது? கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ்னா, இந்த இந்த டைம்ல வந்து கேமீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ்னா என்ன ஆகும்? இந்த டைம்ல வந்து ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. 2மே இம்பார்ட்டன்ட் தான். So in all three types of bryophyte, the life cycle shows alternation of generation. So இதுதான் alternation of generation அப்படின்னு சொல்லுவாங்க. So இதுதான் என்ன சொல்லுவாங்க? alternation of generation அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த. Okay, so நான் delete பண்ணிடுறேன். உம் okay. நான் என்னோட நோட்ஸ் அனுப்பிச்சு விடுறேன். அதுல நீங்க வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்றது எதுக்குன்னா, நான் சொல்றது எல்லாமே நல்லா கவனிக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான். நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் பிரையாரிட்டி தான். ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி என்னது? கிளாஸ் வந்து கவனிக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ கிளாஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். புரிஞ்சுச்சா? ஸோ அதுதான் டேபிள் மாரி குடுத்துருக்காங்க. கேமெட்டோஃபைட், ஸ்போரோஃபைட் ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து நம்ம கத்துக்கிட்டோமா, அதோட ஃபேஸ் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் எப்படி இருக்கும்? ஹாப்ளாய்டா இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் வந்து கேட்பாங்க டேபிளா. ஸோ கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து ஹாப்ளாய்டா இருக்கும். ஜெனரலி ஆட்டோட்ராஃபா இருக்கும். ஆட்டோட்ராஃப்னா அதோட ஃபுட் அதுவே உருவாக்கிக்கும். நம்ம பார்த்தோம்ல கேமெட்டோவே அதோட ஃபுட் வந்து உருவாக்கிக்கும். ஆனா ஸ்போரோஃபைட் என்ன ஆகும்? கேமெட்டோஃபைட்காக ஃபுட்டு, மினரல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டிபெண்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுல டிப்ளாய்டு இருக்கு. டிப்ளாய்டுனா 2N. இது வந்து ஹெட்ரோட்ராபிக்கா இருக்கும். ஹெட்ரோட்ராபிக்னா என்னது? அதோட ஃபுட் வந்து அதுவே வந்து மேக் பண்ணிக்காது. இது வந்து டிபெண்ட் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன் செக்ஸ் ஆர்கன் எப்படி இருக்கும்? புக் பாயிண்ட்ஸ் செக்ஸ் ஆர்கன் மல்டி செல்லார் குடுக்கலாம். ஆனா இங்க பாருங்க டேபிள்ல குடுத்துருக்காங்க. நெறைய பேர் வந்து டேபிள் வந்து அப்படியே இக்னோர் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? சோ இதுல மல்டி செல்லார் செக்ஸ் ஆர்கன் இருக்கும். இதுல 2 இருக்கும். ஒண்ணு வந்து ஆந்த்ரிடியம், ஆந்த்ரிடியா ஆரல்ஸ் ஆர்கிகோனியம், ஆர்கிகோனியா. ஓகேங்களா? சோ இதுல வந்து இதுல வந்து கேமீட்ஸ் வந்து இருக்கும் அவ்வளவுதான். சோ இதுல எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இல்ல. இந்த ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ வந்து மியோசிஸ் அண்டர்கோ பண்ணி ஸ்போர் ஃபார்ம் ஆகுனா போதும். சோ இதுல கேமீட்ஸ் புரொடியூஸ் ஆகும். இதுல என்ன புரொடியூஸ் ஆகும்? ஸ்போர்ஸ் வந்து புரொடியூஸ் ஆகும். கேமீட்ஸ் வந்து என்னது? மைட்டோசிஸ்னால புரொடியூஸ் ஆகும். என்னது? மைட்டோசிஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா டிவைட் ஆயிட்டே இருக்கும். இதுல மியோசிஸ் ஆகும். நான் சொன்னேன்ல மைட்டோசிஸும் மியோசிஸும் டிவிஷன் மாரி வச்சுக்கோங்க. செல் டிவிஷன்ல 2 டைப் இருக்கு. மைட்டோசிஸ் அதுக்கப்புறமா மியோசிஸ். இதுக்கு மேல வந்து நம்ம டீடைலா போக தேவையில்ல. அத நம்ம வேற சாப்டர்ல படிச்சுக்கலாம். சோ டாமினன்ட் ஃபேஸ் ஆக்குபை மோஸ்ட் இதுதான் டாமினன்ட்டான ஃபேஸ். சோ மொத்த டைம் ஃபார் எக்ஸாம்பிள் 100% இருக்கலாம். இல்ல 80% கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் நடக்கும். ஜஸ்ட் 20% வந்து ஸ்போரோஃபைட் வந்து நடக்கும். ஓகேங்க. இது வந்து ரொம்ப ஷார்ட் லிவ்டு ஃபேஸ். ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் என்னது? ஷார்ட் லிவ்டு ஃபேஸ். புரிஞ்சுச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸி தானே? எஸ் மேம். ஓகே. So bryophytes are pioneers of vegetation. That is, they are the first one to grow on various habitat. So ஏதாவது ஒரு இடம் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்த வந்து ஃபுல்லா வந்து நம்ம எரிச்சு, அ
அந்த லேண்டே மொத்தமா எரிச்சதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் என்ன குரோ ஆகுமோ அதுல பிரையோஃபைட் தான் வந்து குரோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இது எங்கெங்கெல்லாம் வந்து லிவ் பண்ணுது? ராக், லாவா, சாண்ட், வாட்டர், சாயில் பைண்டர்ஸாக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? The mosses, so bryophytes is ஒரு example. Mosses hold water better than the soil, thus improve the microhabitat for seeds of other plants to grow. So mosses வந்து நல்லா தண்ணியை வந்து அப்சார்ப் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுக்குமா சாயில்ல. ஸோ இதனால வந்து ஒரு சீட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? they hold water better than soil. சாயிலை விட பெட்டரா வந்து இந்த வாட்டர் வந்து ஹோல்ட் பண்ணுமா. ஸோ சீட்ஸ்க்கும் நிறைய பிளான்டோட சீட்ஸ் வந்து க்ரோ ஆக இது ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்து பண்ணுது. தீஸ் ஆர் தி சோர்சஸ் ஆஃப் ஃபுட் ஃபார் ஃபிஷ் அண்ட் பேர்ட்ஸ். ஸோ இது பிளான்ட்ல வந்து க்ரோ பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுவே வந்து அனிமல்ல பாத்தீங்கன்னா என்னது, ஃபிஷ்ஷுக்கும் நிறைய பேர்ட்ஸ்க்கும் வந்து ஃபுட் மாதிரி இது யூஸ் ஆகுது. சில இடத்துல வந்து இது பெட்ஸா கூட யூஸ் பண்ணுவாங்க. மாசஸ் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன என்ன சொல்றது, ஒரு கேன்ல மாதிரி விற்பாங்க. அது வந்து பெட்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு தண்ணி வந்து இது பண்ணா க்ரோ ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்புறமா என்னது, they are the sources of food for fish and birds and their dried plant body is used as nesting material by birds. ஸோ என்னது, இது வந்து ஃபுட்டா கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பிரையோஃபைட்ஸ் நல்லா காஞ்சி போனதுக்கு அப்புறமா நிறைய பேர்ட்ஸ் வந்து அதோட கூடு கட்ட நெஸ்ட் வந்து உருவாக்குறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணிக்குதா. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸி தானே? Yes, ma'am. ஓகே. ஸோ எரேசர்ல ரப்பாக மாட்டேன். 1 minute. ஓகே. ஸோ அதாவது கிளம்ஸியா இல்லாம இருந்தாதான் அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் டயக்ராம். ஸோ வந்து நான் 3 கலர்ல உங்களுக்கு வந்து டோட்டலா 4 ஹைலைட் பண்ணிருக்கேன். இந்த கோல்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணிருக்கேன். எக்ஸாம்ல எழுதிதான் தெரியணும். கிரீன் கலர் வந்து இது இந்த கோல்டு பாயிண்ட்ஸோட ரிலேட்டடா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்க அந்த கோல்டு ஹைலைட்க்கு தான் தரணும். செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த கிரீன் கலர் ஹைலைட்க்கு தரணும். ஸோ பிங்க் கலர் வந்து நார்மலா வந்து நான் ஜஸ்ட் மார்க்கிங் மாதிரி பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்து நான் கலர் வந்து மாத்திருக்கேன் பாருங்க. ஸோ எல்லோ, கிரீன், பிங்க், அப்புறமா ரெட். ஸோ இதோட ப்ரையாரிட்டிஸ் அப்படியே டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். ஃபர்ஸ்ட் நீங்க கோல்டுக்கு தான் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் தரணும். அதுக்கப்புறமா கிரீன், அதுக்கப்புறமா பிங்க், அப்புறமா ரெட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மென்ஷன் ஒன் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் பிரையோஃபைட்ஸ். ஸோ பிரையோஃபைட்டோட யூனிக் ஃபீச்சர் என்னது? இது வந்து ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம். ஸோ ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா இது வந்து உங்களுக்கு கீ நான் கொடுத்துருவேன். ஆனா நீங்க வந்து எழுத ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான ஹோம்ஒர்க்கு இன்னைக்கே எழுதி முடிக்க வந்து ட்ரை பண்றீங்களா? உங்களால முடியுமா? டைம் இருக்கா? Yes, ma'am. Try பண்றேன். ஓகே. ஸோ இது ஹோம்ஒர்க். நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் ரூம்ல அனுப்பிச்சு விட்டுறேன். ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஈஸியா? பிரையோஃபைட் ரொம்ப ரொம்ப ஈஸி தானே? Yes, ma'am. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டெரிடோஃபைட்ஸ் ஓகே, ஆல்சோ நோன் as டெரிடோஃபைட்ஸ் வந்து பார்க்கலாமா? Yes, ma'am. ஓகே. இந்த டெரிடோஃபைட்ஸ்குள்ள வந்து 2 இருக்கு. ஒன்னு வந்து ஹார்ஸ்டெயில்ஸ், அப்புறமா வந்து ஃபர்ன்ஸ். டைப்ஸ் இல்ல. இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் சொல்றேன். என்னது? ஃபர்ன், அதுக்கப்புறமா ஹார்ஸ்டெயில். ஸோ ஹார்ஸ்டெயில் பத்தி கொடுத்துருக்காங்களா? இல்ல. ஸோ ஹார்ஸ்டெயில், அதுக்கப்புறமா ஃபர்ன்ஸ். நான் என்னோட நோட்ஸ்ல தந்துடுறேன். ஸோ நோ நீட் டு வரி. ஸோ இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஃபர்ன், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ன் பிளான்ட்டா ஒரு டெரிடோஃபைட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எப்படி ஃப்ரூட்ஸ்ல மேங்கோ, பனானா, பைனாப்பிள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் இருக்கு. அதே மாதிரி டெரிடோஃபைட்ல வந்து ஃபர்ன், அப்புறமா ஹார்ஸ்டெயில் வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து புக்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிரையோஃபைட்ல டாமினன்ட் ஃபேஸ் என்னது லைஃப் சைக்கிள்ல? கேமெட்டோஃபைட்டிக் பிளான்ட் பாடி. கரெக்டா? என்னது? பிரையோஃபைட்ஸ் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ரொம்ப மெயின் பிளான்ட் பாடி என்னது? கேமெட்டோஃபைட். அதான் டாமினன்ட்டா இருக்கும். நான் சொன்னல 80% கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் தான் நடக்கும். ஆனா வந்து இந்த டெரிடோஃபைட்ல வந்து மெயின் பிளான்ட் பாடி என்னது? ஸ்போரோஃபைட்.
ஸோ 2 பிளான்ட் பாடி இருக்கு. கேமிட்டோஃபைட், ஸ்போரோஃபைட். ஆனா இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஸ்போரோஃபைட். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. தி மெயின் பிளான்ட் பாடி ரெப்ரசன்ட் அ ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட் எப்படி இருக்கும்? எப்பவுமே டிப்ளாய்டா இருக்கும். ஓகேங்களா? which is differentiated into இந்த ஸ்போரோஃபைட் வந்து 3 டைப் வந்து டிவைட் ஆகுது. ஓகேங்களா? ரூட். ஸோ ஒரு பிளான்ட்னால எனக்கு 3 இருக்கும்ல, ரூட், ஸ்டெம், அதுக்கப்புறமா லீஃப். ஸோ ரூட், லீவ்ஸ். ஸோ இதுல பாயிண்ட் இருக்கு தனியா இல்ல. ஸோ ரூட், ஸ்டெம், லீஃபா வந்து இந்த ஸ்போரோஃபைட் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகுது. ஸோ எது டிஃபரன்ஷியேட் ஆகுது? ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட் வந்து 3 டைப்பா டிஃபரன்ஷியேட் ஆகுது. ரூட், ஸ்டெம், அதுக்கப்புறமா லீஃப். These organs possess a well-differentiated vascular tissue. So இந்த root, stem, leaf இந்த organs எல்லாம் என்ன ஆகும்னா vascular tissue வந்து இருக்கும். என்னது? vascular tissue. vascular tissueனா வந்து xylem அப்புறமா phloem. xylem, phloem. xylem வந்து இந்த பிளான்ட் எல்லாம் பெரிய ஹையர் ஆர்கானிசம்ல கூட இந்த xylem phloem இருக்கு. இதுதான் vascular tissue அப்படின்னு சொல்லுவாங்க. xylem phloem வந்து xylem வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்காக வந்து யூஸ் ஆகுது பிளான்ட்ல. phloem வந்து என்னது? ஃபுட் டிரான்ஸ்போர்ட்காக யூஸ் ஆகுது. இங்க பாருங்க, ferns தான் ஃபர்ஸ்ட் vascular tissue அப்படின்னு சொல்லி வந்து கிரியேட் ஆச்சு. உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். இன் விச் ஓகே ஆப்ஷன்ல வந்து கேட்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் பொசஸ் வாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னு கேட்கலாம். ஸோ என்னது? ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ன்ஸ்க்கு தான் வந்து வந்துச்சு. இதனால வந்து என்ன கூப்பிடுவாங்க? இதை லோவர் வாஸ்குலர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இதை லோவர் வாஸ்குலர் பிளான்ட் சொல்லுவாங்க? பிகாஸ் தே கண்டைன் வாஸ்குலர் டிஷ்யூ. வாஸ்குலர் டிஷ்யூ வந்து 2 டைப்ஸ், xylem அப்புறமா phloem. xylem வந்து வாட்டருக்காக யூஸ் ஆகுது, வாட்டர் கண்டக்ஷனுக்காக. phloem வந்து என்னது? ஃபுட் நியூட்ரியன்ஸ் கண்டக்ஷனுக்காக. எல்லா பிளான்ட் பாடியில இருந்து xylem, phloem கிட்ட இருந்து அந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அப்புறமா ஃபுட் டிரான்ஸ்போர்ட் வந்து நடக்கும். டெரிடோஃபைட்ஸ் ஆர் யூசுவலி. ஸோ இதோட இடம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ்லாம் இல்ல. இது ரொம்ப டேம்ப். எல்லாம் பிரயோஃபைட்க்கும் அதே பாயிண்ட் தான், டெரிடோஃபைட்க்கும் அதே பாயிண்ட் தான். ரொம்ப டேம்ப், ஷேடி பிளேஸ்ல இருக்கும், கார்டன்ஸ்ல இருக்கும், இல்ல ஹில்ஸ்ல இருக்கும். எங்கெல்லாம் டெம்பரேச்சர் லோவா இருக்கும் அங்க வந்து டெரிடோஃபைட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ரூட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ரூட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்னது? சாயில இருந்து வாட்டர் அப்சார்ப் பண்றது, ஆங்கரேஜ், அப்புறமா அவ்வளவுதான். 2 ஃபங்க்ஷன் தான் ரூட்டோடது. வாட்டர் மினரல்ஸ் அப்சார்ப்ஷன், அதுக்கப்புறமா ஆங்கரேஜ். இந்த 2 பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும் ரூட்ஸ்க்கு. ஓகே. ஸோ இது புரிஞ்சுச்சா? இந்த டெரிடோஃபைட்ல வந்து லீவ்ஸ் பாத்தீங்கன்னா அது ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? லீவ்ஸ் என்ன சொல்லுவாங்க? ஃப்ரான்ஸ். இந்த பாயிண்ட் மார்க் பண்ணி லீவ்ஸ் வந்து ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The leaves also known as fronds or sporophyte grow on thick horizontal underground stem of rhizome. So thick horizontal underground stem or rhizome. So ஸ்டெம்ல தானே லீஃப் வந்து க்ரோ ஆகும். ஸோ ஸ்டெம்ல வந்து ஹாரிசாண்டலா, இதுல எப்பவுமே வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ல தான் இருக்கும். ஓகேங்களா? சோ க்ரோ ஆன் திக் ஹாரிசாண்டல் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ல வந்து எப்பவுமே இது அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கும். ஒரு ஸ்டெம்ல வந்து என்னது? திக்கா ஹாரிசாண்டலா க்ரோ ஆகும். லீஃபே ஹாரிசாண்டல் தான் யூஸ்வலா க்ரோ ஆகும். சோ அது இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓகே. சோ ஸ்டெம்மோட இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க? ரைசோம். ரைசோம், ஃப்ரான்ஸ், இந்த மாதிரி யூனிக்கான வேர்ட்ஸ் நான் வந்து சொல்லிடுறேன். சோ இந்த ஸ்டெம்ல வந்து நான் என்ன சொன்னேன்? ரூட், ஸ்டெம், லீஃப். சோ ரூட் எப்படி இருக்கும்? அட்வென்ச்சியஸ் ரூட்டா இருக்கும். அட்வென்ச்சியஸ் ரூட்னா எப்படின்னா, நார்மலா ரூட் எங்க க்ரோ ஆகுமோ அங்க வந்து க்ரோ ஆகாம வேற பார்ட் ஆஃப் தி பிளான்ட்ல இருந்து க்ரோ ஆகும். ஓகேங்களா? சோ அட்வென்ச்சியஸ் ரூட்டா இருக்கும். இந்த ரூட்டோட ஃபங்க்ஷன் என்னது? சாயில் வழியா வந்து அப்படியே வந்து சாயில் நல்லா வந்து பெனிட்ரேட் ஆகி உள்ள வந்து நுழைஞ்சு என்ன பண்ணும்னா வாட்டர் மினரல்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணும், ஆங்கரேஜ் வந்து பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து மேல ஸ்டெம் பார்ட் வரலாம். ஸ்டெம்ல வந்து திக்கா ஹாரிசாண்டலா லீவ்ஸ் வந்து க்ரோ ஆகும். ஸ்டெம்மோட இன்னொரு பேர் என்னது? ரைசோம். இந்த லீஃப் எப்படி இருக்குன்னா இதோட லீஃப் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். இது வந்து ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ லீஃப் அந்த வேர்ட் வந்து பயாலஜில வந்து ஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ லீஃப் வந்து ஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க.
The young leaf and the base of fronds are covered by dry brown scales. So leavesல எல்லாம் வந்து அதோட leaves அப்புறமா வந்து சில லீஃபோட பேஸ்ல எல்லாம் எப்படி இருக்கும்னா சில ட்ரை பிரவுன் ஸ்கேல்ஸ் மாதிரி இருக்கும். இது பேர் வந்து ராமெண்டா அப்படின்னு சொல்றாங்க. என்னது? ராமெண்டா. ஸோ இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எதெல்லாம் நம்மளுக்கு வந்து டஃப்பான பாயிண்ட்ஸா இருக்கும் அதுதான் வந்து போர்டு எக்ஸாமுக்கு வந்து டார்கெட்டா இருக்கும். எதுக்குலாம் நம்மளுக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும் நம்ம மறந்துடுவோம்னு சொல்லி அதுதான் வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. இல்ல? ஸோ லீஃபோட பேஸும் வந்து யங் லீஃப் அப்புறமா பெரிய பெரிய லீஃப் சரிங்களா? யங் இருக்கும் ஃபர்ஸ்ட் க்ரோ ஆனா அது யங் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா பெரிய லீஃப் ஆயிடும்ல அந்த லீஃபோட பேஸும் மொத்த யங் லீஃபையும் கவர் பண்றது. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து கிளியரா புரியாது. யங் லீஃப மொத்தமா வந்து இந்த ட்ரை பிரவுன் ஸ்கேல கவர் பண்ணிக்கும். ராமெண்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுவே வந்து பெரிய லீஃப் வந்து அது கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சு ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா அதோட பேஸ் மட்டும் தான் கவர் பண்ணும். ஸோ யங் லீஃப்ல அது ஹோலா கவர் பண்ணும். ஃப்ரான்ஸ் அதான் பெரிய லீஃப் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா அதோட பேஸ் மட்டும் தான் கவர் பண்ணும். அந்த அந்த கவரிங் பேர் என்னது? ராமெண்டா அப்படின்னு சொல்றாங்க. The young leaf and leaflets are characteristically spircinately coiled structures. See figure 3.2a. ஸோ லீஃப் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கோட ஒரு பெடிசலோட நிறைய லீஃப் இருந்தா இப்படி இருக்குன்னா அந்த தண்டோட நிறைய லீஃப் இருந்தா லீஃப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ யங் லீஃப் அப்புறமா லீஃப்லெட்ஸ் தான் எப்படி இருக்குன்னா நல்லா காயில்டு ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The axis of leaf is called rachis and leaflets on the both side of rachis are called pinnae. ஓகே. ஸோ rachis அப்புறமா பின்னேனா நான் என்னன்னு சொல்றேன். ஸோ ரெட் கலர்ல மார்க் பண்ணலாம் அப்போதான் உங்களுக்கு ஹைலைட்டடா தெரியும். ஸோ இந்த லைன் மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் வந்து ராக்கிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லோ கலர் இஸ் இம்பார்ட்டன்ட். ராச்சஸ் ஆக்சிஸ் ஆஃப் லீஃப் ராச்சஸ். அப்புறமா இந்த இலைக்கு சரவுண்டடா என்ன இருக்கு? லீஃப். இங்க இங்க இதெல்லாம் லீஃப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ராக்கிஸ் அப்புறமா லீஃப்லெட் அந்த வேர்டுக்கு மீனிங் தெரியுதா? அந்த லீஃப்லெட் ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல 1 அப்புறமா 2 இந்த மாதிரி இருக்குல்ல இது வந்து பின்னே அப்படின்னு சொல்லுவாங்க. இது பின்னே. ஸோ ராக்கிஸ் அப்புறமா பின்னே இது ரெண்டுமே வந்து கிளியரா இருக்கா? ஸோ கலரிங் தான் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ ராக்கிஸ் அப்புறமா அந்த லீஃப் பின்னே. The divisions of pinnae are known as pinnules. ஸோ இந்த பின்னே வந்து இன்னும் டிவைட் பண்ணிட்டே போனா அது வந்து pinnules அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னது? pinnules. On the undersurface of the leaf develops spore producing body called sporangia. So leaf இப்படி இருக்குன்னா நீங்க நிறைய லீஃப்ல நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நிறைய பொட்டானிக்கல் கார்டன்ஸ்ல இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஷோகேஸ்க்காக வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்குன்னா லீஃப் இதோட பேஸ்ல கீழே அந்த அடியில ஓகேங்களா? ஸோ இப்படி லீஃப் வந்து நீங்க மேல இருந்து பாக்குறீங்க அப்புறமா கீழே இருந்து பாக்குறீங்க. ஸோ கீழே பார்க்கும்போது பேஸ்ல ஒரு பிரவுன் கலர்ல ஒரு சின்ன சின்ன ஸ்போர் ஒரு பேக்ஸ் மாதிரி இருக்கும். என்னது? நான் சொல்றேன். ஸோ லீஃபோட நான் பேஸ்ல வரைகிறேன் இது. ஸோ இது லீஃபோட பேஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேல லீஃப் இருக்கு நீங்க பேஸ் வந்து இப்படி இருந்து எடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி ஸ்பொராஞ்சியா இருக்கும். ஸ்பொராஞ்சியா இதெல்லாம் இந்த ஸ்பொராஞ்சியாக்குள்ள இருந்தாங்கன்னா உள்ள ஸ்போர் ஃபார்ம் ஆயிடும். ஸ்போர் அப்படியே ஃபார்ம் ஆனா என்னது? சும்மாவே அன்வான்டட் அனிமல்ஸ் வரும்போது ஏதாவது அவங்களுக்கு வந்து நேச்சர் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும்போது அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது அந்த ஸ்போர்ஸ்லாம் வந்து ரப்பை ஈஸியா வந்து அதாவது அதோட ரெவல்யூஷனே நடக்காது. வளரவே வளராது. அதனால வந்து இந்த ஸ்போர்ஸ் வந்து உள்ள ஒரு பேக் மாதிரி வந்து போட்டு வச்சுப்பாங்க. ஓகேங்களா? அந்த பேக் பேர் தான் ஸ்பொராஞ்சியா.
sporangia. Okay. In groups called, so இந்த sporangia எல்லாமே குரூப்பா சேர்ந்தா இது வந்து சோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? சோரஸ். Which may or may not be covered by multicellular structure called as indism. So sporangia என்னது? The sporophyte bear sporangia that are subtended by leaf-like appendages called sporophyll. So என்னது? leaf இருக்குன்னா, so இங்க இருக்கு பாருங்க. நான் டயக்ராம்லயே வரைஞ்சு காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா. So இதுல எப்படி சின்ன சின்ன ஸ்போர்ஸ் மாதிரி, so இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்போர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். Sporangias. சொன்னது ஸ்போரோஃபைட்ல வந்து ஸ்பொரான்ஜியா இருக்கும். ஓகேங்களா? அது வந்து நல்லா வந்து இதுவா இருக்கும். ஸோ சில கேசஸ்ல வந்து என்ன ஆகும்னா, இந்த ஸ்பொரான்ஜியா வந்து so okay, the sporophytes bear sporangia that are subtended by leaf-like appendages called as sporophylls. என்னதுன்னா இந்த ஸ்பொரான்ஜியா இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இப்படி இது வந்து ஸ்போரோஃபில், இது வந்து இதுல ஸ்பொரான்ஜியா இருக்கும். ஸ்பொரான்ஜியாக்குள்ள ஸ்போர் இருக்கும். ஸோ ஸ்போரோஃபைட், ஸ்போரோஃபில், ஸ்பொரான்ஜியா ஆர்டரா சொல்றேன். ஸ்போரோஃபைட், ஸ்போரோஃபில் லீஃப் மாதிரி வந்திருக்கும். அதுல வந்து எல்லா ஸ்பொரான்ஜியாவும் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்பொரான்ஜியா எல்லாம் குரூப் வந்து என்ன சொல்லுவாங்க? ஸ்போரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன். ஸ்போரோஃபைட் மெயின் பிளான் பாடி டிப்ளாய்டு, அதுல வந்து ஸ்போரோஃபில் இருக்கும். ஸ்போரோஃபைட் பிபி, ஃபைட்டும் பீல தான் ஸ்டார்ட் ஆகுது, ஃபில்லும் வந்து ஃபில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸ்போரோஃபைட், ஸ்போரோஃபில், ஸ்பொரான்ஜியா, அதுக்கப்புறமா அதுல அது எல்லாமே சேர்ந்தா சோரஸ், அதுக்கப்புறமா ஸ்பொரான்ஜியா, இதுக்குள்ள ஸ்போர்ஸ். ஸோ 5 ஸ்டெப்: ஸ்போரோஃபைட், ஸ்போரோஃபில், ஸ்போரோஃபில், அப்புறமா என்ன ஆகும்? ஓகே, நான் மறுபடியும் வந்து ரிப்பீட் பண்றேன். உங்களுக்கு வந்து மறுபடியும் கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்போரோஃபைட்குள்ள ஸ்போரோஃபில் வந்து லீஃப் மாதிரி அப்பெண்டேஜஸ் இருக்கும். ஓகேங்க, லீஃப் மாதிரி இருக்கும். அதுல வந்து நிறைய சோரஸ் குரூப்பா வந்து ஸ்பொரான்ஜியாஸ் இருக்கும். அதுக்கப்புறமா அதுல ஸ்போர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? டிட் ஐ மிஸ் எனி பாயிண்ட்? ஸ்போரோஃபைட், ஸ்போரோஃபில், சோரஸ், ஸ்பொரான்ஜியா, ஸ்போர்ஸ். இந்த 5 ஸ்டெப்ஸ் வந்து ரிமெம்பர் பண்ணாலே மொத்த டெரிடோஃபைட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த சோரஸ் வந்து சில கவரிங் மாதிரி இருக்கும். அதை இண்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இருக்கும், சில இருக்காது. ஓகேங்களா? என்னது? இண்டிசம். ஹைலைட் இண்டுசம், indusium, which may or may not be covered by multicellular structure. இந்த சோரஸ் எல்லாம் கவர் பண்ண, இந்த சோரஸ்லாம் இது வந்து விழுந்துரும்ல, சோ இதெல்லாம் வந்து கவர் பண்றதுக்காக இண்டுயிசம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அது இருந்தா இருக்கும், இல்ல இண்டிசம் என்னன்னு சொல்லலாம். The sporangious tissue in the sporangia undergoes meiosis. So என்னது? இந்த ஸ்போரோஃபைட், இந்த ஸ்போரோஃபைட் டு ஸ்பொரான்ஜியா இருக்குல்ல, இந்த ஸ்பொரான்ஜியா வந்து ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சின்ன சின்னதா டாட் மாதிரி பேக்குள்ள ஒரு சின்ன சின்ன பொருள் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? அதுதான் ஸ்போர்ஸ். இந்த ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எந்த பேசிஸ்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னா மியோசிஸ். மைட்டோசிஸ் எல்லாம் மியோசிஸ். இது வந்து மியோசிஸ்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? சோ ஸ்பொரான்ஜியாக்குள்ள வந்து சில ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்போர்ஸ் எப்படி இருக்குன்னா ஹாப்ளாய்டா இருக்கும். ஸ்போர்ஸ் எப்பவுமே ஹாப்ளாய்டா தான் இருக்கும். எப்படி வந்து நம்ம பிரயோஃபைட்ல பண்ண அதே ஸ்டெப்ஸ் தான். ஓகேங்களா? அதுல வந்து கேமிட்டோஃபைட் கொஞ்சம் டீடைலா கொடுத்தாங்க. அது வந்து மெயினா இருந்துச்சுன்னா அது டீடைல்டா நிறைய பார்ட்ஸா டிவைட் ஆச்சு. இதுல வந்து ஸ்போரோஃபைட் வந்து டீடைல் ஆகி இது வந்து நிறைய பார்ட்ஸ் வந்து டிவைட் ஆகுது. ஓகேங்களா?
The spores on dispersal germinate into a independent small thallus-like body. ஒண்ணும் இல்ல, இந்த ஸ்போர்ஸ் வந்து டிஸ்பர்ஸ் ஆச்சுன்னா அதே ஸ்டெப்ஸ் தான். ஸ்போர்ஸ் வந்து டிஸ்பர்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறமா வேற வேற இடத்துல போனதுக்கு அப்புறமா கேமிட்டோஃபைட் பெருசா ஜெர்மினேட் ஆகி இண்டிபெண்டன்ட், எப்பவுமே கேமிட்டோஃபைட் தாலஸ் மாதிரி தான் இருக்கும். சின்னதா தாலஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். லீஃப் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? தாலஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து இந்த கேமிட்டோஃபைட்ட வந்து ப்ரோதாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோதாலஸ்னா வந்து பிரிமிட்டிவ், சின்னதா இருக்கும். ஓகேங்களா? சொன்னது ஸ்போர்ஸ் வந்து டிஸ்பர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஜெர்மினேட் ஆகி ப்ரோதாலஸா ஃபார்ம் ஆகும். ஸோ கேட்பாங்க, டிஃபைன் ப்ரோதாலஸ். ப்ரோதாலஸ்னா என்னது? The spores on dispersal germinate into a independent small thallus-like body gametophyte which is called as the prothallus அப்படின்னு எழுதுறோம். இந்த ப்ரோதாலஸ்குள்ள, ப்ரோதாலஸ்னா ஒண்ணும் இல்ல, கேமிட்டோஃபைட் தான். இந்த கேமிட்டோஃபைட்ல என்ன இருக்கும்? ஆந்த்ரிடியா, அப்புறமா ஆர்கிகோனியா. அதே ஸ்டெப் தான். ஆந்த்ரிடியா, அதுக்கப்புறமா ஆர்கிகோனியா. ஆந்த்ரிடியா கூட என்னன்னா ஆந்த்ரோசாய்ட் ப்ரொடியூஸ், அதேதான். மேல் கேமெட் ப்ரொடியூஸ் ஆகும். ஆந்த்ரிடியா ஏன்னா அது மேல் செக்ஸ் ஆர்கன். அதுல மேல் கேமெட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆர்கிகோனியா வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். சோ இதுல ஃபீமேல் கேமெட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறமா இந்த 2 கேமெட்டும் வந்து ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் இது வாட்டர்ல நடக்காது. பிகாஸ் இது பிரையோஃபைட் இல்ல. ஓகேங்களா? சோ இது வாட்டர்ல எல்லாம் நடக்காது. இந்த கேமெட் ரெண்டுமே ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறமா ஜைகோட் ஆகும். இந்த ஜைகோட் வந்து மறுபடியும் வந்து ஒரு ஸ்போரோஃபைட் ஆகும். அதே சேம் தான். ஓகேங்களா? சோ புரிஞ்சுச்சா? கொஞ்சம் கன்ஃப்யூஷனா தான் இருக்கும். நான் மறுபடியும் வேணா எக்ஸ்பிளைன் பண்ணவா? ரிவிஷன் மாரி தரட்டுமா? Yes, ma'am. Revise. ரிவைஸ் பண்ணட்டுமா? ஓகே. நான் ரீப்ரொடக்ஷன் பார்ட் மட்டும் அதுல வந்து ரிவைஸ் பண்றேன். ஸ்போரோஃபைட் இருக்கு. மெயின் பிளான் பாடி. ஓகேங்களா? சோ ஸ்போரோஃபைட், மெயின் பிளான் பாடி, அப்புறமா டிப்ளாய்டா இருக்கும். ஸ்போரோஃபைட்குள்ள லீஃப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸ்போரோஃபில். ஓகேங்களா? ஸ்போரோஃபில்ல நிறைய ஸ்பொராஞ்சியாஸ் இருக்கும். இந்த நிறைய குரூப் ஆஃப் ஸ்பொராஞ்சியா என்ன சொல்லுவாங்கன்னா சோரஸ் இல்ல சோரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த சோரஸ்ல ஒரு நல்லா வந்து நம்ம அதுல இருந்து ஒரே ஒரு பார்ட் எடுக்கலாம். அதான் ஸ்பொராஞ்சியா. ஸ்பொராஞ்சியா பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த சோரஸ்ல வந்து இண்டிசம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கவர் இருக்கும். சிலது வந்து கவர் இருக்காது. அது வந்து மல்டி செல்லுலரா இருக்கும். இதுல ஸ்பொராஞ்சியா இருக்கும். இந்த ஸ்பொராஞ்சியா என்ன ஆகும்னா, உள்ள வந்து மியாசிஸ் அண்டர்கோ பண்ணி என்ன ஆகும்னா, இதுல வந்து ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்போர்ஸ் வந்து டிஸ்பர்ஸ் ஆகி வேற வேற இடத்துக்கு போய் ஜெர்மினேட் ஆகி சின்னதா ஸ்மால் தாலஸ் மாதிரி ஒரு பாடி உருவாக்கும். அதான் கேமிட்டோஃபைட். ப்ரோதாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேமிட்டோஃபைட்குள்ள அதே ஸ்டெப்ஸ் தான் ஆந்த்ரிடியா, அப்புறமா ஆர்கிகோனியா இருக்கும். ஆந்த்ரிடியாவும் ஆர்கிகோனியாவும் மேல் அப்புறமா ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். இது ரெண்டுமே மேல் ஃபீமேல் கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணும். மேல் ஃபீமேல் கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா ரெண்டுமே ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஆகும். ஜைகோட் வந்து உடனே மியோசிஸ் வந்து அண்டர்கோ பண்ணாம ஒரு ஸ்போரோஃபைட் உருவாக்கும். டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட். இப்போ அதே ஸ்டெப் அப்படியே ஃபாலோ ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? சொன்னது நான் கரெக்டா ஸ்போரோஃபைட்ல ஸ்டார்ட் பண்ணேன். எண்டிங்கும் ஸ்போரோஃபைட்ல வந்து எண்ட் ஆகுனேன். சோ ஒரு லைஃப் சைக்கிள் உருவாகிடுச்சா? இப்போ ஈஸியா இருக்கா? Yes, ma'am. லீஃபோட அந்த ஸ்டாக் ஆக்சஸ் பேரு ரேக்கிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா அதோட போத் சைடு வந்து லீஃப்லெட்ஸ் இருக்குல்ல, அது வந்து பின்னே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்னும் டிவைட் ஆனா பினுலஸ். ராக்கிஸ், பின்னே, அப்புறமா பினுலஸ். ஓகே, நான் டிஃப்ரெண்ட் கலர்ல பண்ணி காமிக்கட்டுமா? ராக்கிஸ், ரெட் கலர்ல நான் வரைஞ்சிருக்கிறது ராக்கிஸ். இது வந்து பின்னே, கிரீன் கலர்ல இருக்கிறது. இங்க இருக்கிற தண்டு ஸ்டாக்ஸ். இப்போ இந்த பின்னே வந்து ஃபர்தரா டிவைட் ஆனா அத பினுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதே வந்து ரெண்டா டிவைட் ஆகுது வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து லீஃப் வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, ரெட் கலர்ல இருக்கிறது ராக்கிஸ், கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து பினே. அது வந்து ஃபர்தரா டிவைட் ஆகி ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, அது பினுலஸ். ஓகே, ஈஸி ஆயிடுச்சா இப்போ? லீஃப்ல வந்து யங் லீஃப், அப்புறமா வந்து பெரிய லீஃப் ஃப்ரான்ஸ்ல வந்து ஒரு பிரவுன் ஸ்கேல் வந்து கவர் ஆயிருக்கும். அது ராமெண்டா. அவ்வளவுதான். சோ மொத்த பாயிண்ட்ஸ் நான் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டேன்.
இந்த யங் எம்ப்ரியோ தான் ஜைகோட்க்கு அப்புறமா அதுல வந்து ஃபர்தரா டிவைட் ஆகி எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகும். எம்ப்ரியோ என்ன ஆகும்னா நியூட்ரியன்ஸ் அப்புறமா வாட்டர் வந்து இந்த கேமிட்டோஃபைட்ல இருந்து அப்சார்ப் பண்ணும். இது வந்து மதர் மாதிரி ஓகேங்களா. ஸோ இது வந்து சாப்பாடு இப்போ எப்படி வந்து ஒரு ஹியூமன் இதுல வந்து ஊம்பு இருக்கோ அதே மாதிரி தான் ஓகேங்களா. இந்த எம்ப்ரியோ என்ன பண்ணும்னா நியூட்ரியன்ஸ் வாட்டர் எல்லாமே கேமிட்டோஃபைட்ல இருந்து அப்சார்ப் பண்ணி இந்த எம்ப்ரியோ வந்து அன்டில் ரூட் லீஃபா ஃபார்ம் ஆகுற வரைக்கும் என்ன ஆகும்னா இந்த எம்ப்ரியோல இருந்து ரூட்ஸ் லீவ்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன ஆகும்னா இதை வந்து பிளான்ட் நியூட்ரியன்ஸ்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும். ஏன் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரூட் லீவ் ஃபார்ம் ஆகிறதுக்குன்னா என்னது, ரூட்டு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா வந்து தண்ணி வந்து அதை அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும். லீவ் ஃபார்ம் ஆனதுக்கு ஃபுட் வந்து அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும் ஓகேங்களா. ஸோ ரூட்டோ லீஃபோ வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி கேமிட்டோஃபைட் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இஃப் ரூட்டோ லீஃபோ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா கேமிட்டோஃபைட் டைஸ். Gametophyte grows independent of sporophyte and lives for a short period of time, but a new sporophyte is temporarily independent upon a tiny gametophyte. So ரெண்டு இருக்குல்ல gametophyte அதுக்கப்புறமா sporophyte. Gametophyte என்ன ஆகும்னா அது வந்து இண்டிபெண்டா அதுவே க்ரோ ஆயிருக்கு. யாரோட எதுலயும் டிபெண்ட் ஆயிடும் இல்ல ஓகேங்களா. நீங்க தான் எனக்கு ஃபுட் தரணும், நீங்க தான் வாட்டர் தரணும் அப்படிலாம் இல்ல. இது அதுவே இண்டிபெண்டா க்ரோ ஆகும். அப்புறமா சின்ன ஷார்ட் பீரியட் வந்து டைம்ல வந்து இருக்கும். அதுக்கப்புறமா அது டிஸ்ட்ராய் ஆயிடும். இந்த ஸ்போரோஃபைட் வந்து டெம்பரவரியா கேமிட்டோஃபைட் மேல இன்னும் டிபெண்ட் ஆயிருக்கும் அவ்வளவுதான் ஓகேங்களா. சோ இதுல வந்து 2 ஃபேஸ் இருக்கறதுனால இதுதான் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் சொல்லுவாங்க. என்னது 2 ஃபேஸும் வந்து இது வந்து க்ரோ ஆகுறதுக்காக 2 ஃபேஸ் வந்து க்ரோ ஆகுறதுக்காக அதோட எல்லா நெசசரிக்கும் 2 ஃபேஸ் இருக்குல்ல. அதான் இது வந்து ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எந்த ஃபேஸ் வந்து எப்போ வேணுமோ அது கரெக்ட்டா வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கும். புரிஞ்சுச்சா? ஈஸி தானே பாயிண்ட்ஸ்? எஸ் மேம். ஓகே. சோ இந்த இன்டெக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஹோம்வொர்க்கா. சோ ஹோம்வொர்க்லாம் நீங்க ட்ரை பண்றதுக்காக தான் நான் குடுக்குறேன் ஓகேங்களா. சோ நீங்க வந்து ட்ரை பண்ணி எழுதுங்க. ஆ அது அப்புறம் நான் வந்து ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல உங்களுக்கு ஆன்சர் கீ குடுத்துருவேன். அத வச்சு நீங்க செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சோ இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஹோம்வொர்க் ஆச்சே, ரொம்ப பெர்ஃபெக்ஷனாலாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி இல்ல. உங்களுக்கு என்ன வந்து நான் சொல்லிக் குடுத்ததுல என்ன தோணுதோ உங்க மைண்ட்ல, அத எழுதுறது தான் வந்து ஹோம்வொர்க்கா நாங்க குடுத்துருக்கோம். ஓகேங்களா. சோ இப்போ வந்து நீங்க ட்ரை பண்ணா தான் இப்போ வந்து நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சா, எக்ஸாம் டைம்ல வந்து நீங்க ரொம்ப நேரம் யோசிக்க தேவையில்ல. ஓகேங்களா. எக்ஸாம் டைம்ல அந்த மைண்ட் செட்ல வந்து கரெக்ட்டா எழுதிக்கணும். சோ எப்பவுமே வந்து நம்ம ஹோம் ஒர்க் வந்து பண்றதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டைமர் மாரி வச்சுக்கோங்க. இப்போ 5 கொஸ்டின்னா ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த 15 மினிட்ஸ்க்குள்ள நான் இந்த ஆன்சர் எல்லாமே எழுதிரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்டோட முடிங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மென்ட் வந்து வரும். ஓகேங்களா. டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ல. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆல்கே பத்தி பார்த்தோம். செகண்ட் பிரையோஃபைட். தேர்ட் வந்து டெரிடோஃபைட். இப்போ வந்து ஃபோர்த் வந்து ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க இருந்து சீடு எல்லாம் உருவாகுது. என்னது? ட்ரூ சீடு. சோ ஃபர்ஸ்ட் எதுவுமே இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஆல்கேல வந்து எதுவுமே இல்லாம இருந்துச்சு. பிரையோஃபைட்ல வந்து ட்ரூ ஃபால்ஸ் ரூட் ஸ்டெம் லீஃப்லாம் உருவாச்சு. டெரிடோஃபைட்ல வந்து ட்ரூ ரூட் ட்ரூ ஸ்டெம் ட்ரூ லீஃப் வந்து உருவாச்சு. ஜிம்னோஸ்பெர்ம்ல வந்து ரூட் ஸ்டெம் லீஃப் அதுக்கப்புறமா சீடு உருவாகுது. ஓகேங்களா. சோ ஏன் இது ஜிம்னோஸ்பெர்மே அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா. சோ ஜிம்னோஸ்பெர்மே ஏன் சொல்றாங்கன்னா, இது கோல்ட் பாயிண்ட். இட்ஸ் a வெரி கோல்ட் பாயிண்ட். சோ ஜிம்னோஸ் அந்த வேர்டோட மீனிங் என்னன்னா நேக்கட். கவர்டா இல்ல. ஸ்பெர்மேனா சீடு. சோ நேக்கட் சீடு. சீடுக்கு எந்த கவரிங்கும் இல்ல. ஏஞ்சியோஸ்பெர்மே எப்படி இருக்கும்னா, இதுல வந்து கவரிங் இருக்கும். ஏஞ்சியோஸ்பெர்ம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இந்த சீடுக்கு கவரிங் இருக்கும். Together with flowering plants, angiospermae, the gymnospermae form the group Spermatophyta. So என்னது Spermatophyta அந்த குரூப்ல வந்து ஃபர்ஸ்ட் என்னது? இந்த குரூப்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓகே. சோ என்னது பிளான்டே வந்து எம்பிரியோஃபைட்டான்னு சொல்லுவாங்க. எம்பிரியோஃபைட்டால 3 டிவிஷன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா, ஸ்பெர்மாட்டோஃபைட்டா. ஸ்பெர்மாட்டோஃபைட்டால மறுபடியும் 2 டிவைட் ஆயிருக்கு. ஜிம்னோஸ்பெர்மே அப்புறமா ஆஞ்சியோஸ்பெர்மே. ஓகேங்களா. சோ ஸ்பெர்மாட்டோஃபைட்டா தான் இதோட குரூப். ஸ்பெர்மாட்டோஃபைட்னா ஸ்பெர்மா அந்த வேர்ட் சீடு. ஃபைட்டா பிளான்ட். ஃபைட்டானா பிளான்ட், ஃபில்னா லீவ், ஸ்பெர்மானா சீடு. ஓகேங்களா. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வச்சு நீங்க சம்டைம்ஸ் இதை ஆன்சர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஜிம்னோஸ்பெர்மே ஃபார்ம்.
ஸோ ஜிம்னோஸ்போமே ஸ்பெர்மாட்டோஃபைட் ஆனா இதுல வந்து சீடு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ சீடு ப்ரொடியூஸ் ஆகுது ஸ்பெர்மாட்டோஃபைட்டால. இந்த சீட்ல கவரிங் இருக்கா இல்லையான்னு சொல்லி ரெண்டு டிவைட் ஆகுது. அதான் ஜிம்னோஸ்போமே ஆஞ்சியோஸ்போமே. The gymnosperm bear naked ovules on flat cells called as ovuliferous scales. சொன்னது ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கும். ஸ்கேல் மாதிரி லீஃப் இருக்கும். அந்த ஸ்கேலி லீஃப்ல என்ன இருக்கும்னா ஓவியூல்ஸ் வந்து இருக்கும். இல்ல இந்த ஓவியூல்ஸ் தான் வந்து ஓவரி, அதுக்கப்புறமா ஓவியூல்ஸ். இதுல அந்த அந்த எக்ஸ் அதான் சீட்ஸ் ஓவியூல்ஸ்னா. ஓவரி வந்து ஃப்ரூட்டா மாறும். க்ரோ ஆனதுக்கு அப்புறம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் ஓவியூல் வந்து சீடா மாறும். ஓகேங்களா? ஸோ ஒவியூல்ஸ் எப்படி இருக்கும்னா ஸ்கேலி லீஃப் மேல நேக்கடா இருக்கும். நான் சொன்னல சீடு நேக்கடா இருக்கும். அதான் ஒவியூல்ஸும் சீட்ஸும் ஒண்ணுதான். சொன்னது ஒவியூல்ஸ் வில் பி நேக்கட். ஒவியூலிஃபெரஸ் ஸ்கேல்ல ஒவியூல்ஸ் இருக்கு. ஸோ ஒரு லீஃப்ல வந்து எப்படி ஒரு பிளான்ட்ல ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கும், அந்த மாதிரி அந்த லீஃப்ல வந்து சின்ன சின்ன ஒவியூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? விச் ஆர் நாட் என்க்ளோஸ்டு. இட்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ். அதான் கவரிங் இல்ல, ஓவரி இல்ல. ஓகேங்களா? The ovuliferous scales are arranged in cone. இந்த ovuliferous scales வந்து கோன் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. இதெல்லாம் டயக்ராம் இருக்கா? இதெல்லாம் காமன் டயக்ராம். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்பெர்மாட்டோஃபைட்டா சீடு பிளான்ட். சீடு பிளான்ட்ல அந்த சீடு ப்ரொடியூசிங் பிளான்ட் 2 டைப்ஸா டிவைட் ஆயிருக்கு. ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம். ஜிம்னோஸ்பெர்ம்ல அதோட சீடு வந்து நேக்கடா இருக்கும், கவரிங்கே இருக்காது. ஆஞ்சியோஸ்பெர்ம்ல அதோட சீடு கவரிங்கா இருக்கும். சீட ஒவியூல்னு சொல்லுவாங்க, ஃப்ரூட்ட ஓவரின்னு சொல்லுவாங்க. இந்த சீடு எங்க இருக்கும்னா ஒரு ஒவியூலிஃபெரஸ் ஸ்கேல்ஸ்ல வந்து இது வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஓகேங்களா? எப்படி வந்து இந்த ரைஸ்லாம் வந்து அந்த இதுல அட்டாச் ஆயிருக்கும், அந்த மாதிரி ஒவியூல்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கும். இதுல ஓவரி இல்ல. ஓவரியோட இன்னொரு பேர் வந்து கார்பல்ஸ். ஓவரிக்கு 3 நேம்ஸ் இருக்கு. ஓவரி, ஃப்ரூட், கார்பல்ஸ். சோ இந்த ஓவரி வந்து இதுல என்க்ளோஸ்டா இல்ல, கவர் பண்ணல. இந்த ஓவியூலிஃபெரஸ் ஸ்கேல் என்ன ஆகும்னா கோன் மாதிரி இருக்கும். கோன், ஓவியூலிஃபெரஸ் ஸ்கேல், ஓவியூல்ஸ். ஓகே. சோ இப்போ நம்ம வந்து இது நாளைக்கு வந்து படிக்கலாம். ஓகே. இதுக்குன்னா இந்த மொத்த இது வந்து நம்ம கவர் பண்ணணும். நம்ம டீடைல்டா ஃபர்ஸ்ட்ல எப்பவுமே புக்ல வந்து ரேண்டமா பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே இருக்காது. அதனால வந்து நம்ம புக் படிக்கவே நம்மளுக்கு வந்து டயர்ட் ஆயிடும், போர்ட் ஆயிடும். கரெக்ட்டா? நீங்க எப்பாவது புக் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு போரா இருக்கும். ஆனா வந்து அது பாயிண்ட் மாரி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி குடுத்துட்டாங்கன்னா, அது மெமரி ஆகவும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ இதுக்கப்புறமா என்ன? இது ஃபர்தரா எப்படி டிவைட் ஆகுது? அது ஃபர்தரா எப்படி டிவைட் அது வந்து ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அந்த பாயிண்ட்ஸ் தான் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த புக்ல இருக்கும். ஆனா அந்த புக்ல படிக்கும்போது அது ரொம்ப டயரிங்கா இருக்கும். போர்சமா இருக்கும். ஓகேங்களா? சோ வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அத வச்சு உங்களுக்கு வந்து நீங்க வந்து நல்லா வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சோ நீங்க இந்த 12th வந்து நோட்ஸ் வந்து எடுக்காதீங்க. நெறைய நோட்ஸ் எடுக்காதீங்க. ஏன்னா நாங்களே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா உங்களுக்கு வந்து நெறைய நோட்ஸ் குடுத்துட்டு இருக்கோம். சோ அத வந்து நீங்க மறுபடியும் ஃபர்தர் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். நோட்ஸ் நாங்க குடுத்துருவோம். நீங்க அத நல்லா படிக்கிறது தான் உங்களோட வேலை. ஓகேங்களா? சோ நீங்க வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நோட்ஸ் எடுக்க தேவையில்ல. ஓகேங்களா? ஓகே மேம். ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட்ஸ் என்னது நோட்ஸ் இல்ல என்கிட்ட. நான் என்ன லாஸ்ட் மினிட்ல என்ன படிப்பேன் அப்படின்னு சொல்லி நோட்ஸ்லயே ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. கிளாஸ் வந்து அவ்வளவா வந்து கவனிக்க மாட்டாங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் நோட்ஸ்லாம் இருக்கு. நீங்க வந்து கவனிங்கன்னு சொன்னா உங்களுக்கும் ஒரு ஓகேப்பா இருக்கு. எனக்கு நோட்ஸ் வந்து இருக்கு. சோ எனக்கு ப்ராப்ளம் இல்ல. நான் நோட்ஸ் எடுக்க தேவையில்லன்னு சொல்லி நீங்களும் ரிலாக்ஸா இருப்பீங்க. கரெக்ட்டா? மேம். நோட்ஸ் நல்லா யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ.